ஜூன் 5 இன்னைக்கான தளபதி விஜய் அப்டேட் என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்துடலாமா. லாஸ்ட்டாக சட்டசபை நடந்துச்சுல, அப்போ மக்கள்கிட்ட பயங்கர எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஒவ்வொரு நாளுமே ரொம்ப வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எப்போ சட்டசபை நடக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதுக்கான முக்கியமான அப்டேட் இன்னைக்கு இந்த வீடியோ டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. சரி, ஓகே, வீடியோக்குள்ள போகிற முன்னாடி அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கான முதல் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவங்க நேற்று இந்தியன் யூனியன் முஸ்லீம் கட்சியோட தலைவர்களை சந்திச்சு பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு மார்னிங் காயிதே மில்லத் அவங்களோட 131வது பிறந்தநாள் இன்னைக்கு. ஸோ அவங்களோட இடத்துக்கு சிஎம் நேர்ல போயிருந்தாரு. போயிட்டு அங்க இருக்க அவங்களோட இதுக்கு மலர்போர்வை அணிவித்து மரியாதை செலுத்தியிருந்தாரு. அடுத்து டிஎம்கேல உள்ளவங்களாம் வந்திருந்தாங்களா, அவங்களாம் அங்க நிறைய கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணிட்டு போயிட்டாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க முஸ்லீம் கட்சியில உள்ளவங்களா இருப்பாங்கல்ல, ஸோ அவங்கள தள்ளி விடுறது, அதாவது ஸ்டாலின் அவங்க கிட்ட யாரும் போயிட விடாதுன்னு சொல்லி தள்ளி விட்டு அதுல பயங்கரமா இன்டர்நெட்ல நிறைய பேர்ட்ட ரொம்ப கெட்ட பேர் அவங்களை வாங்கி கொடுத்துச்சு. நம்ம தளபதி விஜய் அதாவது சிஎம் அவங்க வரும்போது இந்த அளவுக்கு அவங்க எதுவுமே நடக்கல. அவங்க காமா பேசிட்டு அந்த மலர்போயை அனுபவிச்சுட்டா இருக்கிறவங்க கிளம்பிட்டாங்க. ஆனா இந்த இவங்க வந்தாங்கல்ல, அது சும்மா இல்லாம அங்க நிறைய கான்ட்ரவர்சிகள் அப்புறமா நிறைய விஷயம் பண்ணி அதை பிரச்சனை ஆக்கிட்டாங்க. அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, தளபதி விஜய் தலைமை செயலகத்துக்கு இன்னைக்கு மார்னிங் போயிருந்தாரு. அங்க அமைச்சரவை கூட்டம் இன்னைக்கு நடந்துச்சு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா காலையில 11 மணிக்கு ஷார்ப்பா நடந்துச்சு. அதாவது சிஎம் விஜய் அவங்க தலைமையில நடக்கிற ஃபர்ஸ்ட் அமைச்சரவை கூட்டம் இதுதான். ஸோ இந்த இதுல நிறைய முக்கியமான விஷயங்களை வச்சு டீட்டெயில்டா பேசியிருந்தாங்க. அதுல முக்கியமா சொல்லணும்னா 436 நலத்திட்டங்கள் இருக்குல்ல, அதை பத்தின முக்கியமான விஷயங்களை எல்லாமே இந்த மீட்டிங்ல தெளிவா பேசியிருக்காங்க. அதை பத்தின அப்டேட் எல்லாமே ஒன் பை ஒன்னா இதுக்கப்புறம் வரும். அதுக்கப்புறம் நிறைய அமைச்சர்கள்ட்ட முக்கியமான கோரிக்கை எல்லாம் சொல்லியிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, மக்கள் நமக்கு ஓட்டு போட்டது முக்கியமான காரணம் நிறைய நம்மளோட வாக்குறுதிகள் தான். அந்த வாக்குறுதிகளை கண்டிப்பா ஒன் பை ஒன்னா நிறைவேற்றியே ஆகணும் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு. ஒன் பை ஒன்னா இதுக்கப்புறம் நிறைய அவங்க வாக்கு கொடுத்த எல்லாமே செயல்படுத்துவாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம எல்லாருமே ரொம்ப வெயிட் பண்ணி பார்த்த சட்டப்பேரவை கூட்டம் எப்போ நடக்க போகுது அப்படின்றதான். அது எப்போ நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, வர ஜூன் 18ஆம் தேதி காலையில 10 மணிக்கு நடக்க போகுது. லாஸ்ட் டைம் நடந்தப்பமே நிறைய கான்ட்ரவர்சி ஆயிருந்து. அதாவது எதிர்கட்சி தலைவர் இருக்காருல உதயநிதி ஸ்டாலின், அவங்க நிறைய விஷயங்களை பேசிட்டு அப்படியே பாதிலேயே வெளியே போயிட்டாங்க. அது அதுக்கப்புறம் நம்ம தளபதி விஜய் அவங்க ஆன்சர் பண்ண முடியல அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா அன்னைக்கு அவங்க பேசிட்டு கொஞ்சமா வெயிட் பண்ணிருக்கோம், அண்ணா என்ன பேச போறாங்கன்றது கேட்கறதுக்கு. அவங்க அப்படியே பேசிட்டே பாதிலேயே வெளியே போயிட்டாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் இப்ப சட்டப்பேரவையில் அண்ணா தெரிவிப்பாரு. அவரு மட்டும் இல்ல, ஆல்ரெடி ஆதவ அர்ஜுனா அவங்க இருக்காங்களா, அவங்களுமே நிறைய விஷயங்களை பேசணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள பேசுவாங்க. அதனால இந்த சட்டப்பேரவை ரொம்ப பயங்கர எதிர்பார்ப்புல இருக்கு. வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் சட்டப்பேரவை நடக்கிறதுக்கு இந்த அளவுக்கு வெயிட் பண்றது இதுதான் முதல் தடவை. நான் என்ன மாதிரி தான் நீங்களும் தெரியும். ஸோ யாரில் பயங்கரமா சட்டப்பேரவைக்கு வெயிட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் அப்டேட்ல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.